வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகின்ற ஒரு பழமொழி எங்கப்பன் குதிருக்குள் இல்லை என்ற ஒரு பழமொழி. இந்த பழமொழியை நாம் நடைமுறையில் நிறைய இடங்களில் பயன்படுத்தி வருகின்றோம். இந்த பழமொழியின் நேர்பொருள் தெளிவாகவே இருக்கிறது. தேவையில்லாமல் ஏதேனும் பேசி வம்பில் மாட்டிக்கொள்ளும் ஒருவரை சுட்டும்போது இந்த பழமொழி பயன்படுத்தப்படுகிறது. இந்த பழமொழிக்கு பின்னால் ஒரு கதையும் இருக்கிறது. ஒருவர் நிறைய பேரிடம் கடன் வாங்கியிருந்தார். கடன் தொல்லை தாங்க முடியவில்லை. கடன்காரர்கள் தினமும் வீடு தேடி வர ஆரம்பித்தார்கள். கடன்காரர்கள் வரும்பொழுது அவர் அவ்வப்போது ஓடி ஒளிந்து கொள்வதுண்டு. ஒரு நாள் அவர் வீட்டு வாசலில் இருக்கும்போது தூரத்தில் கடன்காரர்கள் வருவதை பார்த்து விட்டார். அவ்வளவுதான், வீட்டுக்குள்ளே புகுந்து குதிருக்குள் ஒளிந்து கொண்டார். தன் மகனிடம் கடன்காரன் விசாரித்தால் அப்பா இல்லை என சொல்லிவிடு என்று எச்சரித்து விட்டார். கடன்காரன் கதவை தட்டினான். பையன் எட்டி பார்த்தான். வந்தவர், தம்பி அப்பா இருக்காங்களான்னு கேட்டான். உடனே மகன் டக்கென்று எங்கப்பன் குதிருக்குள் இல்லை என்று சொல்லிவிட்டான். வந்தவன் யோசித்தான். வீட்டில் இல்லை என்று சொல்லாமல் குதிருக்குள் இல்லை என்று சொல்கிறானே, ஏதோ தப்பு இருக்கிறதே என்று குதிருக்குள் எட்டி பார்த்தான். ஐயா அகப்பட்டு கொண்டார். சொல்லத் தெரியாமல் உளறுகிறவனுக்கு இதுவே பாடமாயிற்று. நன்றி நண்பர்களே.